ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு ஒயிட் ரோஸ் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த சம்மருக்கு சூப்பரான ஒரு குல்ஃபி வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். 4 பொருள் இருந்தால் போதும். பால், சர்க்கரை, ஏலக்காய் தூள், பாதாம். இந்த 4 பொருளை வச்சு நம்ம சூப்பரான குல்ஃபி ரெடி பண்ணலாம். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? வாங்க. நான் வந்து 1/2 லிட்டர் பாலில் 6 குல்ஃபி ரெடி பண்ணேங்க. இப்போ 1/2 லிட்டர் பாலை வந்து பேக்கெட் பால் தான் ஊற்றி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கிண்டி விட்டேங்க. பக்கத்தில் ஏடெல்லாம் படியும், அதெல்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டு, சர்க்கரைய வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன். ஏலக்காய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓரங்கள்ல ஆடப்படியும் அதை வந்து எடுத்து எடுத்து விட்டு நம்ம வந்து இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா காய்ச்சணுங்க. இந்த 1/2 லிட்ரு பால் வந்து இது பாருங்கள், 1/4 லிட்ரு அளவுக்கு ஆயிடுங்க. பாலுடைய கலரே மாறிடுங்க. மாறினதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம், இல்லை பொடியாக கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாதாம் பொடி சேர்த்துருக்கேன். நல்லா பொடியை சேர்த்துட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஆற விட்டுடலாங்க. ஆற விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மோல்டில் ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 6 குல்ஃபி கிடச்சிதுங்க. அதில் வந்து ஒரு 3 குல்ஃபியை வந்து நான் ஒயிட் கலர்லேயும், மீதி 3 குல்ஃபியை வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கலந்து இதில் ரெடி பண்ணேங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 3 குல்ஃபிக்கு வந்து நான் அப்படியே ஒயிட்டாகவே ஊற்றிட்டேன். மீதி வந்து இப்போ ரோஸ் மில்க் சிரப் 2 ட்ராப் விட்டுருக்கேன். விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குங்களாம். விட்டுட்டு இப்போ வந்து மோல்டில் ஊற்றிக்கலாங்க. மோல்டில் ஊற்றிட்டு இதை வந்து நம்ம மூடி ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. ஃப்ரீசரில் வந்து ஹையில் வச்சுக்கலாம். எனக்கு வந்து நான் ஒரு 11 மணி போல் வச்சேன். 3 மணிக்கெலாம் எடுத்தால் சூப்பராக குல்ஃபி ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு 4 ஹவர்ஸில் ரெடி ஆகிடும். இப்போது ஃப்ரீசரில் வந்து நம்ம இதை ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சு நம்ம வந்து ஒரு ஹையில் வச்சு விட்டுடலாங்க. ஹையில் வச்சு ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். இப்போ உடனே எடுத்தால் எனக்கு அந்த அளவுக்கு வரலை. நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா சுற்றின போல் எடுங்க, வந்துடும் குல்ஃபி. இதே போல் ஒயிட் எடுத்தாச்சு. ஒயிட்டுக்கு அப்புறம் பிங்க்கும் எடுத்து பார்த்தேன். சூப்பராக பிங்க்கும் வந்துடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாங்க, கஷ்டம் ஒன்றும் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு சூப்பரான குல்ஃபி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒயிட் ரோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.